கேப்டன் வாரன்ல ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய 100வது திரைப்படம். சோ 100th ஃபிலிம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அந்த 100th ஃபிலிம் வந்து பல விதமான சர்ச்சைகளை உருவாக்குச்சு. இந்த சர்ச்சைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோவுக்கு 100வது படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இல்ல அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம். அந்த சென்டிமெண்டான விஷயத்தை பிரேக் பண்ணணும். ஐயோ 100வது படம் மிகப்பெரிய வெற்றி இல்லையே, என்ன பண்றது? அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக 100 தாண்டி தான் போயும். ஆனா 100வது படம் கொடுத்தோம். அதே சமயத்துல வந்து ஒரு இயக்குனருடைய 2வது படம் மிகப்பெரிய வெற்றி இல்ல. அதாவது இப்ப நம்ம பாரத சார் எடுத்தோம்னா அவருடைய 2வது படம் சூப்பர் டூப்பர் ஹிட் கிடையாது. மணிரத்னம் சார் 2வது படம் வந்து தமிழ்ல வந்து பெரிய ஹிட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டான சினிமால வந்து நிறைய சென்டிமெண்ட் உண்டு. அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் தான் இதுவும். இந்த 100வது படம் இயக்குனருடைய 2வது படம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் இருக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட வந்து சத்ரியன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சத்ரியன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கேப்டன் வாரன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. கேப்டன் வாரன்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது 100வது படங்கிறது. இப்போ 100வது படம்னா எவ்வளவு அதுல கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கணும். அதாவது அந்த கதையில ஒரு சின்ன சிலும்பல் கூட இருக்கக்கூடாது. அந்த கதை வந்து அப்படியே மக்களுக்கு மனசுல போய் பதியணும். ஆனா அதுக்கான முழு முயற்சி எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு ஆர் கே செல்வமணி அவர்கள் ரொம்ப டிராவல் பண்ணி ஏகப்பட்ட இடங்கள் டிராவல் பண்ணி ஒரு பெரிய லொகேஷன் செலக்ட் பண்ணி அந்த லொகேஷன்ல இந்த கதையை நம்ம எடுக்க போறோம்னு சொல்லி ஒரு உண்மை கதையை ஒரு உண்மையா ஒரு சம்பவம் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் இருக்கிற வாழும் ஒரு கேரக்டரை அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க.